திருச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் மகாலிங்கம் தரக்கூடிய கூடுதல் தகவலை கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. அதன்படி தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகள் மணப்பாறை, திருவரம்பூர், திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி ஆகிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து இன்று அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த அதாவது துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இன்று தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் பின்புறம் உள்ள மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தற்பொழுது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான எழுதுகோள்கள் மற்றும் விரல்கள் இடப்படக்கூடிய மை மற்றும் அந்த கடைசி வாக்குச்சாவடி முடிந்த பிறகு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மூடக்கூடிய அந்த சீல் வைக்கக்கூடிய அந்த மைகள் அனைத்தும் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. கோபாலகிருஷ்ணன். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்தவரை அங்கு எத்தனை வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? அங்கு தேர்தல் பணியில் எவ்வளவு வாக்காளர் அதிகாரிகள் இருக்கிறார்கள்? அதாவது தற்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 2505 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த 2505 வாக்குச்சாவடிகளில் 270 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் உட்பட மொத்தம் 1105 வாக்குச்சாவடிகளுக்கு வெப் கேமரா மேலம் இணையதளம் வழியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு அறையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் தேர்தல் மேற்பார்வையாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் உட்பட அவர்களை இணையதளம் வழியாக கண்காணிக்கக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி இந்த தேர்தல் பணியில் மொத்தம் 12,530 பணியாளர்கள் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் பணியமர்த்த உள்ளனர். இவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் கடந்த 3 கட்டமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியத்தில் இருந்து இவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு இன்று மதியத்திலிருந்து சென்று விடுவார்கள். அதன் பிறகு அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளன. அந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் 270லும் பாதுகாப்பு பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது மகாலிங்கம்? அது தற்போது திருச்சியில் உள்ள அனைத்து 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த 270 பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை இராணுவ படையினர், மத்திய தொழில்படை மற்றும் உள்ளூர் காவல்துறையினருடன் இந்த பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் மகளிர் மட்டும் தனியாக வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது முழுவதிலுமே பெண் பணியாளர்களும் பெண்கள் மட்டும் வாக்களிக்கக்கூடிய விதமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதாவது 2 சக்கர வீல் சேர்கள் 600க்கும் மேற்பட்ட வீல் சேர்கள் தயார் நிலையில் உள்ளன. அதே போல அவர்களுக்கு தேவையான இந்த படிகள் இல்லாமல் சறுக்கு பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி இந்த 270 பதட்டமான வாக்குச்சாவடிகளும் வெப் கேமரா மேலும் கண்காணிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் மேற்பார்வையாளர் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஏதேனும் பதற்றமானவை எதுவும் அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு தகவல் அளிப்பார். அதன் பெயரில் தற்பொழுது எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் தைரியமாக வாக்களிக்க வேண்டும், எந்த அச்சமும் தேவையில்லை என்பது பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் கடந்த 1 வாரமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவின் பேரில் காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. இது நிலையில் எந்த அசம்பாவிதம் நடைபெறும் கூடுதலாக அங்கு காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோபாலகிருஷ்ணன். மகாலிங்கம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.